ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்ணா அறிவாலயத்தில் நடந்த திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தற்போது அறிவாலயத்தில் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டு வருகின்றன. காஷ்மீரில் மறைந்தவர்களுக்கு இரங்கல் தீர்மானமும், அதே போல இரங்கல் தீர்மானம் உள்ளிட்ட தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு புதிய அறிவிப்பு ஒன்று விடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று தற்போது கூறப்பட்டிருக்கிறது. தீர்மானத்தின் அடிப்படையில் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி இந்த பொதுக்குழு கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நடைபெறும் இந்த பொதுக்கூட்டம் பிரம்மாண்ட பொதுக்கூட்டமாக திமுக சார்பில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. மதுரை புறநகரில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. தேர்தலுக்கு முன்னதாக நடைபெறும் இந்த பொதுக்குழு கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் வருகின்ற தேர்தலுக்கு முன்னதாக திமுக சார்பில் அமைப்பு ரீதியாக பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் மாற்றங்கள், அதே போல ஒன்றிய செயலாளர்கள் புதிய நியமனம், மேலும் அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் செய்த நிலையில் இந்த பொதுக்குழு கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம் கருதப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, பல மாவட்டங்களில் புதிய மாவட்ட பொறுப்பாளர்களும் கூட இருக்கிறார்கள். மாவட்ட செயலர் கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கின்றன. அது மட்டுமல்ல, வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி நடக்கும் பொதுக்குழு கூட்டமானது திமுக சார்பில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொதுக்கூட்டமாக கருதப்படும். வருகின்ற தேர்தலுக்காக நடைபெறும் இந்த பொதுக்கூட்டம் மதுரையில் நடைபெறுகிறது. மதுரை புறநகரில் நடக்கும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 2800 பொதுக்குழு உறுப்பினரும், அதே போல சிறப்பு அழைப்பாளர்கள் என தேர்தலுக்கு முன்னதாக நடைபெறால் சிறப்பு அழைப்பாளர்களும் அழைக்கப்பட இருக்கிறார்கள். ஒவ்வொரு பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டும் பங்கேற்பத நிலையில் தற்போது சிறப்பு அழைப்பாளர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதாக அவர்களுக்கான அழைப்பும் விடப்பட இருக்கிறது. எனவே வருகின்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக இந்த பொதுக்குழு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, புதிய நிர்வாகிகளும் இந்த பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய இடங்கள் மாவட்ட செயலர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. நிறைய இடங்கள் ஒன்றிய செயலர்களும் புதிதாக போடப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கான பொறுப்பு முழுமையாக பொதுக்குழு அறிவிக்கப்படும். அது மட்டுமல்ல, இந்த தேர்தலுக்கான உள்கட்சி தேர்தல் பல இடங்கள் நடைபெற இருக்கிறது. எனவே அதற்கான பணிகளும் முடிவெற்று வருகின்ற அந்த பொதுக்குழுவானது திமுக அமைப்பு ரீதியாகவும், அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயார் செய்யும் நிலையும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.